ஏரோப்ளேன் மரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. எங்கடா காணோம்? ஹலோ ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ சென்னையிலேயே ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். எந்த இடம் இது? ஆமாம், இதுதான் சென்னை. சென்னையில் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இது என்னது அருண்? ஸோ கிறிஸ்டியானிட்டி படியாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுன்னு நினைக்கிறேன். மலை மேலே ஒரு கோயில். அப்போ எனக்கும் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தோமாஸ் லீஹாவோடைய ஏதோ ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஏற முடியலையே. ஸோ இதுதான் இடம், என்ட்ரன்ஸ். நாங்கள் போக போகிறோம். ஏழ முடியும். நம்ம நினைச்சது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, போய் சாப்பிடுவோம். ஏதோ ரித்திக் ரோஷன் இருக்கிறான். ரித்திக் ரோஷன் ரோஷன் இதோ இதுதான் ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன் ரித்திக் ரோஷன் ரித்திக் ரோஷன் போல டான்ஸ் அடிക്കാം. ரோஷன் ரோஷன் ரித்திக் ரோஷன். சென்ட் தாமஸ் லீஹாவுடைய சர்ச் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு கூட ஃப்ரெண்ட்ஸ். ஜீசஸோடைய சிஷ்யரில் ஒருத்தர் இவர். இங்கே தான் இந்த சர்ச்சில் வச்சு தான் இவர் இறந்தார். கொஞ்சம் மேலே வந்துட்டோம், இங்கேருந்து அங்கே போகலாம். பீச் எல்லாம் கிடையாது, இது சர்ச்சு. அந்த பக்கம் அங்கே இந்த இடம் ரொம்ப ஒரு மலை மேலே இருக்கிறதுனால ஃப்ளைட் எல்லாம் போகிறது ரொம்ப பக்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல காற்றுல அது பறந்து அது வீட்டுக்கு போகுது. நேஷனல் ஸ்ரீனி ஆஃப் த சர்ச் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சென்ட் தாமஸ் லீஹாவுடைய ஸ்டாச்சூஸ் வந்து இந்த மாதிரி படுத்துட்டு வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த தான் ஃபுல் வியூ. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன மலை மேலே சர்ச் இருக்குது. சென்ட் தாமஸ் லீஹா வந்து நிறைய இடத்துல இதே மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த சர்ச்சில் இருந்து கிடைச்ச நிறைய பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே இந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. என்டையர் சிட்டி வியூ எல்லாமே தெரியுது. மெட்ரோ எல்லாமே தெரியுது. இங்கே வந்து பாருங்க. வா போகலாம். அது என்னது? ஒரே பிரிட்ஜு. மெட்ரோ அது மெட்ரோ தானே அது எல்லாமே. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஏர்போர்ட் தெரியும்னு சொன்னாங்க. இப்போ சர்ச்சில் இருந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வண்டியில் போயிட்டு இருக்கோம். இது சென்னையில் தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்னையில் வந்து சென்ட் தாமஸ் லீஹாவை அவங்க இறந்த பிறகு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிற இன்னொரு சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஸோ கிறிஸ்டியானிட்டி நிறைய பேர் இங்கே வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் போகிற வழியிலே வந்து சென்னை காந்தி மண்டபம் ரொம்ப அழகாக இருந்தது சிட்டி பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இன் சென்னை. ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்த உடனே மியூசியம் க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு மியூசியம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய போன்ஸு இந்த சர்ச்சு செய்யும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது டைமெல்லாம் இதுக்குள்ளே இருந்து கிடச்சி நிறைய பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் இந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ஹாலி ரிலேட்டடு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்துட்டு விசிட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடம்னு சொல்லணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது சென்ட் தாமஸ் லீஹாவை அடக்கம் பண்ணியிருக்கிற இடம். இதுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் அலோட் கிடையாது, வீடியோ எடுக்க முடியாது. ஸோ பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த ஃபவுண்டெயின் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. இது சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது தான். நம்ம வந்து சென்னை மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் நைட் டைமில் தான் வந்திருக்கிறோம். ரொம்ப லேட் ஆகி 5 மணிக்கு ரீச் ஆகணும்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிப்போச்சு.
வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரியல. அலீனா ஒரே கோவம், பீச் போனோம்னு. போயிட்டு எப்படி பீச் இல்லை, நம்ம எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா அம்மா சமாதி எல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஹோல்ஸ் சவாரி அந்த பக்கம் போ. மரீனா பீச்சில் இந்த மாதிரி கடை ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓட்டம் விட இந்த பக்கம் வா. வாவ், சுண்டல். மரீனா பீச்ல சுண்டல், வாட்டர்மெலன். நோட்டை போலாம், கால் வலிக்குதே. என்னடா இது எவ்வளோ ரஷ்ஷா இருக்கு, இன்னைக்கு ஃப்ரைடே வேற. டாய்ஸ் எல்லாம். ஐயோ வண்டி நாளைக்கு ரிப்பப்ளிக் டே ஆனதுனால இங்கே வந்து அலோவ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நான் அங்கே அதனால வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். ரொம்ப கால் வலிக்குது. ஃபைனலி ரீச் ஆயிட்டோம். ஸோ சென்னையிலே இருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் யா வாட், என்னாச்சுமா அழுவுற? வாங்க. பஞ்சு முட்டாயா? சரி வாங்கலாம் வா. சரி வாங்கலாம் வா. இங்க எங்க கிடைக்கும், இப்ப பாத்துட்டு போலாம். இதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி இருக்கிற இடம். ரெட்டை இலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நைட் டைமாக இருந்தால் கூட ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த நைட் டைம் வந்ததுனால தான் அந்த லைட்ஸு இதில் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. என்னது இது, டான்ஸா? இங்கேருந்து இந்த ரெட்டையில வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து எம்ஜிஆர் சமாதி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இங்கே கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே இங்கே நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் சமாதி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா சமாதி பார்க்க வரோம். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். இவங்க படம் ஓல்டு ஹீரோயின்னா எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காம்பினேஷனில் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். Let's go. Let's go. ரொம்ப சூப்பரா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.